அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புதிதாக வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறது இந்திய பாதுகாப்புத்துறையின் மாபெரும் சாதனைக்கான ஒரு முக்கிய செய்தியை தான் முதல் செய்தியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உலக நாடுகள் இந்திய பாதுகாப்பு உற்பத்தியை எப்படி அங்கீகரிக்கின்றன என்பதற்கு இந்த செய்தி மிகச்சிறந்த உதாரணம் நண்பர்களே. பிரான்ஸ் இந்தியாவின் பினாக்கா ராக்கெட் அமைப்பின் மீது எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்துள்ளது என்பதற்கான அசத்தலான செய்தி நண்பர்களே. முதலில் பினாக்கா ராக்கெட் அமைப்பை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதாவது பினாக்கா ஒரு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் சிஸ்டம். இதன் முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒரு முறை பினாக்கா ராக்கெட் அமைப்பை இயக்கினால் 12 ராக்கெட்டுகளை ஒரே நேரத்தில் மிக விரைவாக குறிவைத்த இடத்தில் தாக்க முடியும் நண்பர்களே. இதன் தாக்கம் என்பது மிக பெரியது. எனவே சண்டை நிலங்களில் முக்கிய இலக்குகளை அளிக்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. பினாக்கா அமைப்பை பயன்படுத்தினால் ஒரு பெரிய பகுதியை சுலபமாக துல்லியமாக குறிவைத்து தாக்க முடியும். இது சிறப்பான அதிநவீன டெக்னாலஜியை கொண்டு இந்தியாவில் DRDO டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால் தயாரிக்கப்பட்டது என்பது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த முறைமை இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது. இதனால் நம் பாதுகாப்பு உற்பத்தி திறன் உலகளவில் அங்கீகரிக்கப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் உற்பத்தி வளங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளன என்பதை பினாக்கா போன்ற தயாரிப்புகள் வெளிப்படுத்துகின்றன. இந்த தகவலில் நாம் கவனிக்க வேண்டியது, பிரான்ஸ் இந்தியாவின் பினாக்கா ராக்கெட் ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டியிருக்கிறது என்பது அனைவரும் உற்றுநோக்கி கவனிக்க வேண்டிய ஒன்று. தற்போது பிரான்ஸ் தனது இராணுவ தேவைகளுக்காக இந்த ஆயுதங்களை பெற ஆர்வம் காட்டுகிறது. அர்மேனியாவிற்கு பினாக்கா ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யப்பட்ட பிறகு பிரான்ஸ் அதனை வாங்குவதற்கான நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருகிறது நண்பர்களே. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு உருவாக்கிய பினாக்கா 75 கிலோமீட்டர் வரை தாக்கும் திறன் கொண்டது. இது பல ராக்கெட்டுகளை குறைந்த நேரத்தில் விரைவாக தாக்கும் திறன் கொண்டது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மோதலின் போது இந்த ஆயுதங்கள் தனது திறனை வெளிப்படுத்தியது. பிரான்சில் தற்போது இதற்கு சமமான ஒரு ராக்கெட் சிஸ்டம் இல்லை என்பதால் பினாக்கா குறித்து பிரான்ஸ் இராணுவம் ஆராய்ந்து வருகிறது. இந்த நிலையில் பிரான்ஸ் இராணுவத்தின் பிரிகேடியர் ஜெனரல் ஸ்டீபான் ட்ரிசு அவர்கள் பினாக்கா உள்ளிட்ட பல ஆயுதங்களை பரிசீலிப்பதாக தெரிவித்தார். மேலும் சமீபத்தில் நடைபெற்ற இந்திய பிரான்ஸ் இராணுவ பேச்சுவார்த்தையின் போது இருதரப்பும் பரஸ்பர பாதுகாப்பு இலக்குகளை பற்றி விவாதித்தனர். இந்தியா பிரான்ஸ் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பல ஆண்டுகளாக உறுதியான ஒன்றாக உள்ளது. ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவிற்கு வழங்கியுள்ள பிரான்ஸ் தற்போது இந்தியாவின் பினாக்காவை பரிசீலிக்கும் நிலையில் உள்ளது. இந்திய இராணுவத்தில் 1990களில் நடுப்பகுதியில் பினாக்கா பயன்பாட்டில் வந்தது. கார்கில் போர் மற்றும் பிற முக்கிய போர்களில் இதன் செயல்திறன் முக்கிய பங்கை வகித்தது. சமீபத்தில் இதன் விரிவாக்கம் மூலம் 300 கிலோமீட்டர் தூரத்தை அடைய முடியும் என அறியப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவின் பினாக்கா பன்னாட்டு பாதுகாப்பு சந்தையில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது இந்த நேரத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று. இதே நேரத்தில் இந்திய இராணுவ தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி உங்களின் கருத்துக்களை இந்த வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற இந்தியாவின் வெற்றிகள் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒன்று மற்றும் நாம் அனைவரும் பாராட்ட வேண்டிய ஒன்று நண்பர்களே. அடுத்த செய்தியாக, ரஷ்ய அதிபர் புதின் அவர்களிடம் அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் அவர்கள் போன் மூலம் பேசியுள்ளார். ஆனால் இந்த ஒரு போன் காலுக்கு பின் நடந்த சில சம்பவங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது நண்பர்களே. என்ன என்பதை நம்ம விரிவாக பார்த்துடலாம். அதாவது அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். முக்கியமாக நான் போரை தொடங்குவேன் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த போரையும் தொடங்கப் போவதில்லை, போர்களை நிறுத்தப் போகிறேன். அதோடு
நாம் அமெரிக்காவின் எல்லையை பாதுகாக்கப் போகிறோம். இது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை காணாத மிகப்பெரிய வெற்றி. அமெரிக்காவை மாற்றப் போகிறோம். அமெரிக்காவின் ஒவ்வொரு விஷயங்களையும் மாற்றி நமது நாட்டை சரி செய்ய போகிறோம். நான் இந்த நாட்டு மக்களுக்காக தினமும் போராடப் போகிறேன். நான் ஓய்வெடுக்க போவதில்லை. அமெரிக்காவின் பொன்னான காலமாக இது இருக்க போகிறது. இந்த வெற்றி அமெரிக்காவை மீண்டும் மிகப்பெரிய நாடாக மாற்றப் போகிறது. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற தத்துவத்திற்கு ஏற்றபடி அமெரிக்காவில் ஆட்சி செய்வோம். நார்த் கரோலினா, ஜார்ஜியா, விஸ்கான்சின் மாகாணங்கள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்துள்ளன. அந்த மாகாணங்களுக்கு என்றும் நன்றியை உரித்தாக்குகிறேன். வலிமை வளமான அமெரிக்காவை உருவாக்குவோம் என்று இவ்வாறெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் உறுதிமொழி ஏற்றுள்ளார். நண்பர்களே, இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களிடம் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும், இதற்கு மேல போரை அதிகரிக்க கூடாது, அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த போன் கால் அப்படின்றது சுமார் ஒரு 15 நிமிஷம் நீடிச்சதாக சொல்லப்படுது நண்பர்களே. ஆனாலும் இந்த ஒரு போன் காலுக்கு பின்பு நடந்த சில விஷயங்கள் அமெரிக்காவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. அதன்படி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இறங்கி வந்து பேசியதாக பார்க்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் எப்படி இருக்கணும்? பிரச்சனை முடிவதற்கு இதற்கு மேலே தாக்குதல் நடத்தாமல் அமைதி பாதையை நோக்கி நகர்வதற்கான ஒரு வழிதெல்லாம் அங்கே பிறக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நேற்று முன்தின இரவில் பார்த்தோம்னா, அதாவது இரவோடு இரவா ரஷ்யாவும் உக்ரைனும் மோதலில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது 2 நாடுகளும் மாறி மாறி ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதில் ரஷ்யாவை பார்த்தோம்னா உக்ரைன் மீது 145 ட்ரோன்கள் மூலமாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் உக்ரைனை பார்த்தோம்னா ரஷ்யாவின் மீது 45 ட்ரோன்களால் குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இதனால 2 தரப்பிலும் விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. மொத்தத்தில் இந்த மாதிரி பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஃபோனில் இறங்கி வந்து பேசிக்கக்கூடிய சூழல்லையும் தற்போது இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது இந்த ஒரு மோதல் போக்கு அதிகரிச்சிருப்பது என்பது அமெரிக்காவிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த ஒரு விஷயம் மாறியுள்ளது நண்பர்களே. சரி, அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களின் கருத்து வரவேற்கப்படுகின்றது. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய சேனல் அடுத்த கட்டத்திற்கு வளரும். அதே சமயம் நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான செய்திகளையும் தினமும் வீடியோவின் மூலமாக நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.